Hi students, இப்போ நம்ம IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE 2011 அதுலேருந்து டாப்லர் எஃபெக்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பாருங்க. போலீஸ் கார் வித் சைரன் ஃப்ரீக்வன்சி வந்து 8 கிலோ ஹெர்ட்ஸு. போலீஸ் வாகனம் அல்லது காவல் வாகனம் அதனுடைய அதிர்வெண் வந்து 8 கிலோ ஹெர்ட்ஸு. அதிலிருந்து சைரன், அந்த சைரனுடைய ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. என்ன திசை வேகத்தில் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹவர். சீரான திசை வேகத்தோட அந்த வாகனம் வந்து, அதுதான் சோர்ஸ் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒலி மூலம். அது வந்து ஒரு உயரமான கட்டிடத்தை நோக்கி போகுது. இப்போதைக்கு அந்த கட்டடம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒலி அலைகளை வந்து ரிஃப்ளெக்ட் செய்யுது. அதாவது என்ன செய்யுதுன்னா, அதை வந்து எதிரொலிக்குது. காற்றுல வந்து ஒலியினுடைய திசைவேகம் வந்து, அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து 320 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைரன் ஹர்ட் பை த கார் டிரைவர், வாகன ஓட்டி, அந்த போலீஸ் வாகன ஓட்டினால கேட்கப்படும் சைரனுடைய அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து அந்த சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த போலீஸ் வாகனம். இதுல இருந்து என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 கிலோ ஹெர்ட்ஸ். இதனுடைய திசை வேகம் வந்து v is equal to 36 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். முதல்ல இந்த கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரை வந்து நம்ம வந்து SI யூனிட், அதாவது மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கணும். அப்போ 36 இன்டூ ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் பர் ஹவர் டிவைடட் பை ஒரு ஹவரில் வந்து 3600 செகண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் வந்துடுது. அப்படியே 36ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இன்னொரு வேல்யூ வந்து 320 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு இல்லையா, அதனால இது வேற வேற யூனிட்ல போடக்கூடாது. 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு வால் இருக்குன்னு வைங்க. இங்கதான் வால் இருக்கு. அது இந்த பில்டிங்கோட அந்த முகப்பு, பில்டிங், அந்த வால் பில்டிங் இருக்கு. இப்போ இந்த அலைகள் வந்து இங்க இருந்து போயிட்டு, நல்லா கவனிங்க, அலைகள் இதுல போய் இந்த வால்ல பட்டு, இந்த பில்டிங்ல பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் இல்லைங்களா. அலைகள் வந்து திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும். திரும்பவும் இந்த அலைகள் வந்து இப்படிதான் வரும். இப்போ இந்த அலைகளை யார் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ் தான் இப்போ கேட்கிறாரு. இவரே தான் லிசனும் பண்றாரு, அப்சர்வரா இருக்காரு, அதாவது கேட்பவராகவும் இருக்காரு. அப்போ நம்ம சோர்ஸ்ன்னு போட்டோம், ஒலி மூலம், அவர் தானே கேட்கிறாரு. அப்போ VLன்னு போட்டுப்போம், அதாவது வி லிசனர். லிசனர் என்பவர் வந்து கேட்பவர். அவருடைய திசை வேகம் தான் 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ புக்ல நீங்க 11th ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலா பாருங்க. L moves towards the stationary S. அதாவது நிலையான SI நோக்கி L நகரும் போது, இப்போ லிசனர், அதாவது கேட்பவர், யார் இப்போ கேட்பவர் ஆயிடுறாருன்னா அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த டிரைவர் தான். வாகனம் தான் இப்போ கேட்பவர். வாகனத்தினுடைய ஸ்பீடு தான் இப்போ லிசனருடைய, கேட்பவருடைய ஸ்பீடும். இப்போ ஃபார்முலா வந்து F டேஷ், கேட்டுணர் அதிர்வெண், தோற்ற அதிர்வெண் வந்து அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி F டேஷ் ஈக்குவல் டு, இதுல V என்பது வந்து ஒலியின் திசைவேகம் காற்றில், V பிளஸ் VL டிவைடட் பை V இன்டூ F. அப்போ அதை முதல்ல எழுதிப்போம். F டேஷ் ஈக்குவல் டு V பிளஸ் VL டிவைடட் பை V இன்டூ F. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சோர்ஸ், இப்போ இதுல யார் சோர்ஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவர் தான் இப்போ லிசனர் ஆயிட்டாரு. ஓகே,
சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வால் தான். அதாவது இந்த பில்டிங் தான் உங்களுக்கு இப்போ சோர்ஸ். அதுலேருந்து தானே உங்களுக்கு ஒலி அலைகள் இப்போ வருது. அப்போ இப்போ சோர்ஸ் வந்து நகராம தான் இருக்கு. அந்த பில்டிங் வந்து நகராம தான் இருக்கு. ஆனா இந்த கார் தான் பில்டிங்க நோக்கி போகுது. இப்போ நீங்க ஒரு வண்டியில உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயோ போயிட்டு இருக்கும்போது, வண்டியில போயிட்டு இருக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிற எல்லாமே உங்கள நோக்கி வர்றத நீங்க பார்ப்பீங்க. ஒரு ட்ரெயின்ல நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, உங்க ட்ரெயின் நகராத மாரி தான் தெரியும். ஆனா, சுத்தி இருக்கிற மத்த எல்லாமே ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே நிலையா தான் இருப்போம். ஓய்வு நிலையில தான் இருப்பாங்க. வெளியில இருக்க ட்ரீஸு, பில்டிங் எல்லாமே வந்து உங்க ட்ரெயினுடைய ஸ்பீட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி தான் இப்போ, லிசனர் வந்து நீங்க வந்து நகராம அஸ்யூம் பண்ணிக்கிட்டு, இந்த சோர்ஸ் அதாவது பில்டிங் வந்து இந்த லிசனர நோக்கி வர்ற மாரி நீங்க இந்த சம்ம நீங்க போடணும். அப்போ இவருடைய இந்த இந்த பில்டிங்கினுடைய ஸ்பீடு வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லன்னாலும், எதிர் திசையில அது வருது இல்லைங்களா? அது என்ன ஸ்பீட்ல வரும்னா, இந்த வாகனம் என்ன ஸ்பீட்ல போகுமோ, அந்த ஸ்பீட்ல தான் அந்த பில்டிங் அதாவது ஒலி அலையினுடைய ஒலி மூலம் சோர்ஸ். பில்டிங் தானே சோர்ஸ். அந்த ஸ்பீடு வந்து விஎஸ்ன்னு நம்ம மார்க் பண்றோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்போ லிசனர் நிலையாக இருக்கிறாரு கேட்பவர். சோர்ஸ் மூலம் வந்து கேட்பவரை நோக்கி வருகின்றது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இப்ப பாருங்க. 3வது ஃபார்முலா. நிலையான எல்லை நோக்கி S நகரும்போது, தேர்ட் ஃபார்முலா S மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷனரி L. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா F dash equal to V by V minus Vs into F. ஆனா நீங்க இப்ப இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பில்டிங்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இங்க Fன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? சோர்ஸ். அது எந்த ஃப்ரீக்வன்சி வரும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சேஞ்ச் ஆன ஃப்ரீக்வன்சி. அப்சர்வர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி நம்ம ஒரு சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி போட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி தான் அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? எதிரொலிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல எஃப் டேஷ்ன்னு போடணும். இந்த இடத்துல நீங்க வேற ஒரு ஃப்ரீக்வன்சியா மாறுறதுனால எஃப் டபுள் டேஷ்ன்னு போடணும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? எஃப் டபுள் டேஷ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வி பை வி மைனஸ் விஎஸ் இன்டூ எஃப் டேஷ்னு வரும். இந்த எஃப்க்கு பதிலா எஃப் டேஷ் போடணும். வி பை வி மைனஸ் விஎஸ். வி பை வி மைனஸ் விஎஸ் டு எஃப் டேஷ் which is equal to V by V minus Vs into F dash க்கு பதிலா என்ன போட போறோம்? V plus VL by V into F. V cancel பண்ணிடலாம். அப்ப ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. F double dash equal to ஃபைனலா அந்த வாகன ஓட்டி அந்த கார் டிரைவர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து F double dash equal to V plus VL மேல இருக்கு, கீழே வந்து V minus Vs into F இருக்கு பாருங்க. into F. V வந்து 320ன்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் VL வந்து நம்ம அந்த வாகனத்தினுடைய ஸ்பீடு தான். அது வந்து 10ன்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து நீங்க மீட்டர் பர் செகண்டா மாத்திட்டீங்க. 10 டிவைடட் பை 320 மைனஸ் 10 இன்டூ 8 அதாவது 8 கிலோ ஹெர்ட்ஸ். மேல வந்து 330 டிவைடட் பை 310 இன்டூ 8ன்னு வருது. அதாவது 33 இன்டூ 8 பை 31. இதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 33 இன்டூ 8 பை 31 8.51 52ன்னு வருது. அப்ராக்சிமேட்லி 8.5ன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்லி 8.5 கிலோ ஹெர்ட்ஸ். ஆன்சர்ல வந்து 8.52 அந்த மாதிரி எதுவும் இல்லை. 8.5 இருக்கு, 8.25, 7 இதெல்லாம் 8ஓட கம்மியா இருக்கு. இப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவை ஒட்டி இந்த ப்ராப்ளம் ரொம்ப கேர்ஃபுல்லா திங்க் பண்ணீங்கன்னா போட்டுடலாம்.